தஞ்சை அருகே அங்கீகாரம் இல்லாத செயல்பட்ட பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களின் பெற்றோர் தற்போது ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தஞ்சையை அடுத்து இருக்கக்கூடிய நடுவிக்காடு பகுதியில் அங்கீகாரம் இல்லாமல் இயங்கிய பிரைம் பப்ளிக் என்ற சிபிஎஸ்இ பள்ளி தற்போது கண்டறியப்பட்டிருக்கிறது. இதையடுத்து அப்பள்ளியில் படிக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 19 பேர் தேர்வெழுத முடியாத நிலையில் பெற்றோர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம். குருநாதன், இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, விவரங்கள் என்ன? காயத்ரி, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே நடுவிக்காடு பகுதியில் பிரைம் என்ற தனியார் சிபிஎஸ்இ பள்ளி செயல்பட்டு வந்தது. இந்த பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். குறிப்பாக 10ஆம் வகுப்பில் 19 மாணவர்கள் படித்து வருகின்றனர். இவர்களுக்கு நாளை பொதுத் தேர்வு தொடங்க உள்ள நிலையில் ஹால் டிக்கெட் வழங்காததால் பள்ளியை கேட்டபோது இன்னும் அங்கீகாரம் கிடைக்கவில்லை, தனி தேர்வாளராக தேர்வு எழுதும்படி கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் இன்று காலை முதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து தங்கள் மாணவர்கள் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத வேண்டும் என காலை முதல் காத்திருக்கின்றனர். ஆனால் மாவட்ட ஆட்சியர் கும்பகோணத்தில் நடைபெறும் பட்ஜெட் கருத்து கேட்பு கூட்டத்தில் இருப்பதால் இங்கு டிஓ சிஓ அதிகாரிகள் வந்து பெற்றோர்கள் மற்றும் பள்ளியின் தாளாளரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இந்த பேச்சுவார்த்தையில் தான் நாளைய தினம் நடைபெற உள்ள 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் தேர்வு எழுத முடியாது என்பது உறுதியாகியுள்ளது. மேலும் இந்த பள்ளிக்கு 8ஆம் வகுப்பிற்கே அங்கீகாரம் இல்லாதால் மாணவர்களின் 8ஆம் வகுப்பு தேர்ச்சியே தற்போது செல்லாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் முதலில் மாணவர்கள் 8ஆம் வகுப்பு முடித்தது போல் சான்றிதழ் பெற்று பின்னர் NIOS என்ற திட்டத்தின் மூலம் அவர்கள் ஏப்ரல் மாதம் விண்ணப்பித்து ஜூன் மாதம் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. இதனால் பெற்றோர்கள் வந்து கண்ணீர் மல்க தங்களது பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே இந்த ஆண்டு எங்கள் மாணவர்கள் பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியே தீர வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்போது மாணவர்களும் பெற்றோர்களும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களுடன் காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகத்தினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது இன்னும் அந்த பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களின் நிலை என்ன என்ற தெரியாத நிலை என்பது தற்போது உருவாகியுள்ளது. ஏனென்றால் 8ஆம் வகுப்பே அங்கீகாரம் பெறாமல் 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு என அவர்கள் பள்ளியை நடத்தியுள்ளனர். இதனால் தற்போது இந்த 19 மாணவர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற மாணவர்களின் எதிர்காலமும் கேள்விக்குறியாகியுள்ளது. காயத்ரி. குருநாதன், நீங்க இணைப்புல இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். பொதுத் தேர்வை எழுத முடியுமா என்று கேள்விக்குறியோடு தவித்து வரக்கூடிய மாணவர்களில் ஒருவர் தற்போது பேட்டி அளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். NIOS அப்ளை பண்றதுக்கு 8th சர்டிபிகேட் வேணும். அதுவே இல்லை எங்க ஸ்கூல்ல. அது 7th வரையும் தான் இருக்கு. 8th வரையும் தான். 8th நாங்க படிச்சதுக்கு ஒரு ப்ரூஃப் இல்லைன்னு சொல்றாங்க. அதனால அவங்க 8th மார்க் ஷீட் வாங்கி தந்தா தான் நாங்கள் இந்த வருஷம் எக்ஸாம் எழுத முடியும். இவங்க சொல்லியிருக்காரு 10 days உங்களுக்கு 8th சர்டிஃபிகேட் நான் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கிடைக்கலன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் 8th எழுதுங்க, அடுத்த வருஷம் 10th NIOSல எழுதுங்க. ஃபீஸை விடங்க நாங்களோட மன உளைச்சல், நாங்கள் அலைஞ்சது, பெட்ரோல் போட்டுக்கிட்டு ஸ்பெஷல் கிளாஸு, அது இங்கே இருக்க பசங்களுக்கு கூட என்ன தெரியும். அவ்வளோ அலைச்சல் அலைஞ்சிட்டு காலையில் கொண்டாந்து விடணும், சாயங்காலம் அழைக்கணும். 2 பிள்ளைங்க படிக்கிறாங்க, 2 நடை போகணும் நான் அழைக்கிறதுக்கு. ரொம்ப மன உளைச்சல் சார். பணம் போயிட்டு போகுது, பணம் கட்டணும். இன்னும் ஒரு 1 லட்சம் கொடுத்தா எங்கள் பிள்ளைங்க 10th எழுதிடுவாங்களா அந்த வருஷம். எதுக்குமே வாய்ப்பு இல்லாமல் ஆக்கிட்டாங்க. கேட்குறவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னாங்க. உங்கள் பிள்ளைங்க இப்படி ஆகிட்டாமே துக்க விசாரிக்கிற மாதிரி ஒரு நேரத்துக்கு 50 ஃபோன் வருது எங்களுக்கு. இது குறித்து பேசுவதற்காக கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ இந்த பள்ளி விவகாரம் தொடர்பா நீங்க கேட்டிருக்க கூடும் மாணவர்களோட எதிர்காலமே இப்போ கேள்விக்குறியாகி இருக்கு, எப்படி பார்க்கறீங்க? ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு பள்ளியில இந்த சம்பவங்கள் நடந்துகிட்டே தாங்க இருக்கு. பெற்றோர்கள் சற்று விழிப்பு இல்லாமல் இருப்பது அப்படின்றது ரொம்ப வேதனையா இருக்கு. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பாதிப்புக்குள்ளாகும் பொழுது அந்த மாணவர்களுக்கு நிவாரணம் கொடுத்து அந்த பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும். பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுப்பது ஒட்டுமொத்தமான சொத்தையும் அரசு கையகப்படுத்தணும். அந்த மாதிரியான கடுமையான நடவடிக்கை எடுக்கும் பொழுதுதான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க முடியும்.
இப்போ இந்த மாணவர்களை வந்து தனித்தேர்வு எழுதணும் அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்தியிருக்காங்க. அதுக்கு சாத்தியம் இருக்கா? இந்த நிலைமையில வந்து பொதுத் தேர்வு நாளைக்கு அப்படிங்கும் போது அவர்களுக்கு என்ன மாற்று வழி இருக்கும்? நாளைக்கு பொதுத் தேர்வு இருக்கும் பொழுது இன்றைக்கு தனித்தேர்வர்களாகலாம் பதிவு செய்ய முடியாது. தனித்தேர்வுகளா பதிவு செய்யணும்னா அது மாநில பாடத்திட்டத்துல பதிவு செய்யணும்னா கூட அதுக்குன்னு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அவங்க விண்ணப்பிச்சிருந்தாதான் அவங்க செய்ய முடியும். 10ஆம் வகுப்புக்கு உங்களுக்கு பிராக்டிகல்ஸ் இருக்கு. பிராக்டிகல்ஸ் எல்லாம் முன்கூட்டியே அவங்க அசைன்மெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணிருக்கணும், ரெக்கார்ட் நோட் எல்லாம் சப்மிட் பண்ணிருக்கணும். அதனால திடீர்னு என்றெல்லாம் பொதுத் தேர்வுக்கு ஆல் டிக்கெட் யாராலையும் கொடுக்க முடியாது. எனவே பள்ளி நிர்வாகம் தவறாக மாணவர்களை வழிநடத்தி இருக்காங்கன்றதான் இதுல இருந்து தெரியுது. என்ன ஆக்ஷன் இதுக்கப்புறம் இந்த பள்ளி நிர்வாகம் மீது எடுக்கப்படும்? இப்போ ஏற்கனவே 19 மாணவர்கள் இப்படி இருக்காங்க. அவங்க இந்த வருஷம் தேர்வு எழுதுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரி இனிமே அவங்களுக்கான வாய்ப்புகளா மாற இருக்கு? இதுக்கு அரசாங்கம் தரப்புல இருந்து அவங்க தேர்வு எழுதுறதுக்கான அந்த சூழலை ஏற்படுத்தி தர முடியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டது மாணவர்கள்லயும் உங்களுக்கு 15 வயது இருக்கக்கூடிய குழந்தை பருவத்து மாணவர்கள் அப்படின்றத கருத்துல எடுத்துக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் வெல்ஃபேர் ஆபீசர், சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆபீசர் இவங்கெல்லாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருப்பாங்க. அவங்க மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து எது சாத்தியம் இல்லைன்றத அவங்களுக்கு தெளிவுபடுத்தி அவங்களுடைய கல்வி தொடர்வதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும். இன்னொரு பக்கத்துல பள்ளி நிர்வாகத்தின் மீது கடுமையான நடவடிக்கை என்பது அந்த பள்ளி நிர்வாகத்தின் மீது வெறும் அங்கீகாரத்தை ரத்து பண்றோம் அல்லது கைது பண்றோம் அப்படின்னு மட்டும் இல்ல, அந்த பள்ளியின் பெயர்ல இருக்கிற சொத்தை அரசு கையகப்படுத்தணும். அப்படியான ஒரு நடவடிக்கை எடுத்து அரசே அந்த பள்ளியை ஏற்று நடத்துவது அல்லது அந்த சொத்தை கையகப்படுத்துவது இதுதான் அடுத்த முறை இன்னொரு பள்ளி இந்த மாதிரி ஒரு தவறை செய்யாமல் தடுக்கிறதுக்கு உதவும். பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த விவகாரத்துல பொதுவா ஒரு பள்ளி அங்கீகாரம் பெற்றிருக்கா அப்படிங்கறத பேசிக்கா அவங்க எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு நுகர்வு மனப்பான்மையில இருந்து பெற்றோர்கள் வெளிவரணும். தம் பிள்ளைக்கு எப்படியாவது படிச்சிடணும், எவ்வளவு துட்டு வேணாலும் செலவு பண்றேன் அப்படின்ற மனநிலை எல்லாம் இல்லாம எது சிறந்த பள்ளின்னு தேர்ந்தெடுக்கிறதுல பெற்றோர்கள் சற்று கவனம் செலுத்தணும். அரசு பள்ளிகளை நம்புவதற்கு பெற்றோர்கள் முன்னு வரணும். அரசு பள்ளிகளை நம்பி அரசு பள்ளியில சேர்க்கணும். ஒரு தனியார் பள்ளியை பொறுத்த வரைக்கும் அது சிபிஎஸ்இ பள்ளின்னு சொன்னாங்கன்னா சிபிஎஸ்இ வலைதளத்துல போயிட்டு அவங்களால அதை செக் பண்ண முடியும். சிபிஎஸ்இ வலைதளத்துக்கு போனா எதெல்லாம் அப்ளிகேட்டட் நாட் அப்ளிகேட்டட் தெரிஞ்சிடும். அப்ளிகேட்டட் லிஸ்ட்ல இல்ல அந்த பள்ளி அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பவே அவங்க சம்பந்தப்பட்ட கல்வித்துறை அதிகாரிகளுக்கு அவங்க புகார் கொடுக்கலாம். மாநில அரசாக இருந்தால் அது முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர் கிட்ட அதை வெரிஃபை பண்ணிக்க முடியும். இப்படி ஒரு கல்வி அலுவலகத்துல அதுவும் குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பு தாண்டும் போதாவது இதுல கவனம் செலுத்தணும். ஒவ்வொரு பெற்றோரும் அங்கீகாரம் இருக்கா இல்லையா என்பதுல கவனம் செலுத்தணும். நன்றி திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு. இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலையில் மாவட்ட நிர்வாகம் பள்ளி மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது, மாணவர்கள் தேர்வெழுத எது போன்ற வாய்ப்புகள் உருவாகக்கூடிய சூழல் இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி குருநாதன்.